ஹலோ கைஸ், வெல்கம் டு நிஞ்சா கேமிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிரானி சாப்டர் 3 கேம் பிளே தான் விளையாட போகிறோம். கிரானி சாப்டர் 3ல் போன வாட்டி நம்ம பிரிட்ஜ் எஸ்கேப் பண்ணியிருந்தோம். அப்படின்னா இந்த வாட்டி என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம்? ட்ரெயின் எஸ்கேப் தான். வேறு என்ன தப்பு பண்ண முடியும்? அது ரெண்டும் தான் இருக்குது. சரி வாங்க, நம்ம பேசிக்கிட்டே இருக்காமல் டக்குன்னு போய் இதை முடிச்சுட்டு வந்துடுவோமா? ஈஸியில் போகலாமா, நார்மலில் போகலாமா? சரி, இதில் போவோம். ஈஸிலே போயிருக்கோம். இப்போ ஈஸி மோடில் போயிட்டு ட்ரெயின் எஸ்கேப் பண்ணி ஆகணும். ட்ரெயின் எஸ்கேப் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஏன்னா போன வாட்டியே பிரிட்ஜ் எஸ்கேப் பண்ணிட்டோம். அதே போட்டால் நல்லா இருக்காது. அடுத்தது இந்த வாட்டி ட்ரெயின் எஸ்கேப்பை முடிச்சிட்டோன்னா அடுத்ததாக இது கிரானி சாப்டர் 1 விளையாடுவோம். ஏன் ப்ரோ கிரானி சாப்டர் 2லாம் விளையாட மாட்டிங்களான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரியாது கிரானி சாப்டர் 2 எந்தெந்த பொருள் எப்படி இருக்குன்னு. அதனால் 3யும் 1 மட்டும்தான் எனக்கு நல்லா தெரியும். 2 எனக்கு தெரியாது. ஸோ அந்த வீடியோ வரும், கன்ஃபார்ம் வரும். ஆனால் கற்றுக்கிட்டு நான் போட்டுருவேன். ஓகே, ஏன்னா இவன் இவ்வளோ பொறுமையாக நடக்கிறான். ஸோ வாங்க சவுண்டு வச்சுப்போம். அப்போ தான் இது தெரியும் கிரானி கிராண்ட்பா வராங்களான்னு. சரி, சத்தம் போட்டுச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே உள்ள என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். இந்த ஸ்டார்டிங்லேயே வெப்பன் கீயை தந்துருக்கீங்களே, அப்போ கிரானி கிராண்ட்பா நிலமையெல்லாம் நினச்சி பாருங்கடா. எங்கே இப்போ போகலாமா? சரி வாங்க, அங்கே போயிட்டு மறைஞ்சிப்போம். ஓகே கைஸ், இங்கே மறைஞ்சிக்கிட்டாச்சு. அப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். கிரானி போயிடுச்சு. இப்போ கிராண்ட்பா எங்கடா இருக்க நீ? என்ன கைஸ், கிரானி அங்கேயே இருக்கு. என்ன இது மேலே போகுது? டீ ஓகே, இப்போ அந்த டோர் திறந்துருக்கும். அதுதான் இப்போ நம்மளுக்கு முக்கியம். ஐயோ அப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ், நான் பார்க்கவே இல்லை. சரி, சொட்டை போயிட்டு இருக்கு பாருங்க. நான் இதுக்கு ஒரு ரேப் வச்சுருக்கேன். என்னதுன்னு தெரியுமா? நான் போட்டிருக்கேன் சட்டை கோவிலில் அடிப்பாங்க பட்டை. நான் போட்டிருக்கேன் சட்டை கோவிலில் அடிப்பாங்க பட்டை. கிரிக்கெட்டுக்கு அப்புறம் நான் வச்சிருக்கேன் கட்டை கிரானி மண்டையில் சொட்டை. அப்படியே மறுபடியும் சொல்கிறேன், நான் போட்டிருக்கேன் சட்டை நான் போட்டிருக்கேன் சட்டை கோவில் அடிப்பாங்க பட்டை. எனக்கு என்கிட்ட இருக்குது கட்டை கிரானி மண்டை சொட்டை. ஹேய், ட்ரெயின் எஸ்கேப்புக்கு கரெக்டாக ஒரு பொருள் கிடச்சிருச்சு கைஸ். சூப்பர், ஒண்டர்ஃபுல். ஆரம்பத்திலே சென்டினாவை போடுறதுக்கு இது கிடச்சிட்டுனா சூப்பராக இருக்கும். அதனா டெடி இருந்துச்சுன்னா அதை புடி, இல்லைன்னா ஒரு பைட்டை கடி. ஏன்டா இப்படி பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்கீங்களேன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி பண்ணால் தான் நீங்களாம் லைக் போடுவீங்கன்னு நினச்சேன். ஸோ ப்ளீஸ் கைஸ், லைக் போட்டுருங்க. ஹெல்ப் மீ பை லைக். இந்த வீடியோவுக்கு ஒரு 10 லைக் வந்துச்சுன்னா போதும் கைஸ். எனக்கு அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். 10 லைக் வந்துச்சுன்னா போதும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு 10 லைக் எனக்காக போட்டு விடுங்க. ஒரு 10 லைக் தான். ஐயோ கிழவன் மேலே தான் இருக்காங்க. அதை பாருங்க. டே கன்று வச்சு சுடாதா? டே கிழவா. கைஸ் ஜஸ்ட்டு மிஸ். இப்போ நம்மளுக்கு வேறு கிடைக்கணும். அது என்னது? இப்போ எங்கே இருக்கான் அவன்? இப்போ தைரியமாக நான் போவேன். லெண்ட்ரினா, ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. என் உசுரே போயிடுச்சு. 2 கல் கிடச்சிச்சு. இப்போ போயிட்டு கிரானி கிராண்ட்பாவை 2 பேர்த்தையும் அடித்து முடிக்கிறோம். இந்த கிரானி போகுது பாருங்க. ஹாய் கிரானி. இப்போ கிராண்ட்பா எங்க? டேய் கிளவா, எங்கடா இருக்க? 1v1 வாடா. டே
பேட ஃபஸ்ட்டு இந்த கன்னை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த காக்கா கிட்ட என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கவே இல்லை. வாங்க இப்போ போய் பார்த்துட்டு வந்துடும். டே சிலிண்டரினா ஃபஸ்ட்டு நான் ஒன்றை முடிக்கிறேன். நகர்றா கிராண்ட்பா, ஏன்டா என் கால்லலாம் உண்டுக்கிட்டு இருக்க? உன்னை சுட்டுட்டேன், இனிமேல் சுடாதானான்னு பயப்படுறியாடா? ஏன்டா? இங்கேயே தேங்காவும் இருக்குது. எல்லாமே டக்கு டக்குன்னு கிடச்சிருச்சு கைஸ். அப்படின்னா டக்குன்னு நம்ம கேமையாக முடிச்சுட்டு போயிடலாம். போய்ட்ட பேசலாம் போகிறதில்ல காக்கா. வேஸ்ட் ஆகிடுச்சு கைஸ் ஒரு புல்லட்டு. ட்ரெயின்க்கு இதோ இங்கே இருக்குது. ஐயோ 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 டேய் கன்று மட்டும் கீழே போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அப்போ கிராண்ட்பா கிட்ட கிடச்சிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சங்கு ஊதிடுவான் கிராண்ட்பா. சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெயின் கீ எடுத்துகிட்டு போய் ட்ரெயினில் போட்டுருவோமா? இல்லை ஏதோ இங்கே இது எல்லாத்தையும் இங்கே கீழேயே போட்டு வைப்போம். அடுத்ததாக இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கிராண்ட்பா இப்போ வந்திருப்பாங்களா என்ன கைஸ்? வந்திருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். சிலிண்டரினா இதோ வரேன் சிலிண்டரினா, உனக்காகவே நான் வெயிட் பண்ணிட்டு அடிப்பேன் சிலிண்டரினா. அதை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அது என்கிட்டயே வம்பு வச்சுக்கிச்சு. சரி எங்கே இருக்காங்க இப்போ கிராணியும் கிராண்ட்பாவும்? கிராணியை போட்டாலே போதும், இந்த சவுண்டுக்கு கிராணி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கிராணியை போட்டு தள்ளிட்டாலே ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன்னா கிராண்ட்பாவும் வந்துடுவான். அதுக்கப்புறம் டக்குன்னு முடிச்சுட்டு போகலாம். ஏன்னா வந்துட்டாங்கலாம் என்ன சிலிண்டரினா ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு தள்ளுறேன் சிலிண்டரினா. நீ கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டு இருக்க. லிமிட்டு ஓரளவுக்கு தான் இருக்கும். இந்த லிமிட்டை தாண்டி போகிற எவனோ ஏதோ இங்கே உள்ள இருக்கான்னு நினைக்கிறேன். சூப்பர், நான் நினச்சது எல்லாமே தப்பாக முடிஞ்சு விட்டது. எங்கடா கிராணியும் கிராண்ட்பாவும் போனாங்க? கிராண்ட்பா எங்கே போன? ஆஹா காட்டுங்க. அப்படியே புல்லட்டை சாப்பிட்டுட்டே போங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பிடிக்கலன்னா ரிட்டன் வாங்க. இதோ இங்கேயே வரான் பாருங்க. கிளவா போல்ட்டு தான் கலந்துட்டு போயிடுச்சுல. ஆனால் இந்த சிலிண்டரினாவை நான் சும்மாவே விட மாட்டேன் கைஸ். சிலிண்டரினா செத்து போச்சு. அதை இனிமேட்டு யாராலையுமே காப்பாற்ற முடியாது. ஏன்னா அதோட சாவு என் கையால் தான் முடிவே பண்ணிட்டாச்சு. இப்போ அடுத்ததாக இந்த கன்று நம்மளுக்கு முக்கியம். என்ன ப்ரோ பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்கடா போச்சு கிராணி? அதுக்குள்ளே மறைஞ்சிருச்சு. ரெண்டு புல்லட் எடுத்துப்போம். எதுக்கு ப்ரோ மறுபடியும் போட்டு தள்ள போகிறீங்களான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கெலாம் இல்லை கைஸ். வேறு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது ரெண்டுத்தையும் போட்டு தள்ளினா என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்காது. முக்கியமான விஷயம் பண்ணும். இது பண்ணால் தான் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இதை பண்ணி என்ன பொருள்லாம் உள்ளே இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இதோ இங்கே ஒரு ஜன்னல் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அந்த ஜன்னல் நம்ம போக போகிறோம். போயிட்டு இது உள்ள என்னது? இது ஷெட்டுக்கு. ஓகே சூப்பர். இப்போ இந்த சவுண்டுக்கு கிராணி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுக்கும் ரீலோட் பண்ணி வச்சுப்போம். இங்கே புல்லட் இருக்காடா. ஐயோ காய்ஸ், என்ன இப்படி பண்ணி விட்டாங்க? நம்மளுக்கு இன்னும் என்ன வேணும்னா, ட்ரெயின் கீ கிடச்சிருச்சு, சுவிட்சு கிடச்சிருச்சு, அதுக்கப்புறம் ஜென்ரேட்டர் கேபிள், அதுக்கப்புறம் இன்னும் என்ன தவிர ஜென்ரேட்டர் கேபிளும், டிக்கெட்டு, காயின் எப்படியோ இந்த இது உள்ளதான் இருக்கும். அதில் நாங்கள் நம்ம போய் பார்ப்போம் கிராணி கிராண்ட்பா எங்கே இருக்காங்கன்னு. சப்போஸ் போகிற வழியில் டொப்புன்னு வந்தாங்கன்னா போட்டுடலாம். ஆனால் அவங்க நம்மளை போடாத முடியும். கைஸ் எனக்கு புல்லட்டு
சோகமான விஷயம் என்னன்னா புல்லட் என்கிட்ட இல்லை, அதே மாதிரி என்னை காப்பாற்றவும் முடியாது. கிராண்ட்பாவை என்கிட்ட இருந்து காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்ல வந்தேன். ஓகே இங்கே ஒரு புல்லட் இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. நம்ம ஷெட்டுக்கு எங்கே பார்த்தோம், உள்ற பார்த்தோம். இப்போ கிராண்ட்பாவும் ஏதோ இங்கே கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சுட்டா போதும். கிராணி இங்கே பாரு எவ்வளோ சத்தம், ஏன்னா கிராண்ட்பா வரான் சத்தத்துக்கு. மொட்டை எங்க மொட்டை போயிட்டு இருக்க? ஐயோ கைஸ் மிஸ் பண்ணிட்டேன் கைஸ் புல்லட்டை. ஐயோ டே புல்லட்டு மிஸ் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ கிராணி மட்டும் வந்துச்சுன்னா செத்துருவோம். அப்படின்னு யாரும் கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா புல்லட்டும் இருக்குது, கிராணியும் என்கிட்ட தான் கிடைக்கும். கிராணி மட்டும் என்கிட்ட கிடச்சிச்சு வச்சுக்கோங்களேன், இந்த புல்லட்டை எடுத்து அந்த பல்லு விளக்காத வாயில் டோப்புன்னு சொல்லுவான். இவ்வளோ இங்கேயே இருந்திருக்கு, நான் பாட்டுக்கு போகலான்னு இருந்தேங்க. இல்லை இந்த இதை வர நம்ம எடுத்துகிட்டு போகணும், இல்லைன்னா அவ்வளவுதான். கிராண்ட்பா கிட்ட கிடச்சி அதுக்கப்புறம் நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. கிராண்ட்பா நம்மளை முடிச்சிருவான். ஓகே ஷெட்டுக்கு நம்ம எடுத்துட்டாச்சு. இப்போ போயிட்டு ஷெட்டை ஓப்பன் பண்ணோம். அதுக்கப்புறம் ஷெட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டக்குன்னு எல்லாத்தையும் முடிக்கணும். 20 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த வீடியோவை முடிக்கிறோம். சரி, அதாவது இந்த எஸ்கேப்பை முடிக்கிறோம். ட்ரை பண்ணுவோம். 20 நிமிஷத்துக்கு கன்ஃபார்மாலாம் சொல்ல முடியாது, ஆனால் எந்த நேரத்தில் என்ன நடக்கும். நம்ம ஒரு வாட்டி கூட இன்னும் சாவல இல்லை காய்ஸ். ஆமாம், இன்னும் ஒரு வாட்டி கூட நம்ம செத்து போகல. அது சூப்பர் தான். ஓகே டெடி ஸ்லெண்ட்ரினா செத்துச்சு. ஸ்லெண்ட்ரினா நீ ரொம்ப பேசிகிட்டே இருந்த, பேசலை, என்னை பயமுறுத்திட்டே இருந்த, டக்குன்னு வந்து பயமுறுத்தினேன். அதுக்கான மிகப்பெரிய ப்ரைஸாக இதை தான் நீ அனுபவிக்க போகிற. இந்த உன்னோட பொம்மையை எடுத்துகிட்டு போய் உன்னோட தொட்டியில் போட்டேன் வச்சுக்கையே, அவ்வளவுதான், நீ செத்துட்ட. செத்தோன்னே ஏதாச்சும் நல்லதாக சேஃப்கி ஏதாச்சும் கொடு, அதுதான் எனக்கு இப்போ தேவை. சேஃப்கி தான் எனக்கு இப்போ தேவை. ஓகே, ஆனால் இங்கே ஒரு சேடு மியூசிக் போடுவாங்க இங்கே. இதோ இதான் என்ன கதற இப்போ பயமுத்து இங்கே பார்த்து என்னை பார்த்து நீ பயந்துட்டு போகிறப்ப பேட்லாக் பேஸ்டா. இப்போ சிலிண்டரி நான் போட்டு தள்ளதுல போட்டு தள்ளியிருக்கவே தேவையில்லை. ஆனாலும் ஒரு தொல்லை மிச்சம் போயிடுச்சு, அது முடிக்கும் நம்மளுக்கு போதும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இதை எடுத்துகிட்டு போகணும். இது உள்ளலாம் என்னென்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. இப்போ இந்த சவுண்டுக்கு கிராணி கன்ஃபார்ம் வரும், அதனால் நம்ம மேலே போயிடணும். இப்போ இதை எடுத்துட்டோன்னா ஜென்ரேட்டர் கேபிளும் இதுவும் மட்டும்தான் தவாது. என்னது தெரில, அது என்னது ஜென்ரேட்டர் கேபிள், அந்த ஆக்சிலரேட்டர், அது ரெண்டு மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை இந்த கேமை ஜெயிக்கிறதுக்கு. ஆனால் நம்ம கன் எங்கே வச்சுருந்தோம், பத்திரமா வச்சுருந்தோம்ல. ஏன்னா கிராண்ட்பா கிட்ட மட்டும் கிடச்சின்னா அவ்வளோதான், நம்மளை போட்டுருவான். டப்புன்னு போட்டுகிட்டே போயிடுவோம். காயின் தான் இருக்கும். ஓகே வாங்க நம்ம போகலாம். போயிட்டு டிக்கெட்டை தந்துட்டா அது டோரை திறந்து விட்ருவோம். அந்த மிஷின் மாதிரி இருக்கும். ஆனாலும் கிராண்ட்பாலாம் எவ்வளோ டெக்னாலஜியில் வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோபோட்டெல்லாம் வச்சுருக்கீங்க. இப்போ தான் உன்னை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசினா அதுக்குள்ளே நீ வந்துட்ட. சூப்பர் கிராணி, உன்னை பற்றியே பெருமையாக பேசுறது உனக்கே பிடிக்கலன்னா அப்போ மற்றவங்களுக்குலாம் பிடிக்குமா சொல்லு. அதெல்லாம் உனக்கே பிடிக்காது, அப்போ எப்படி மற்றவங்களுக்கு பிடிக்கும்? போ கிராணி, இந்த டிக்கெட் எடுத்துகிட்டு அது திறந்து விடும். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு கேட்டிங்கன்னா, மேலே போவோம். கிராணி இருக்காதுன்னு வேண்டிக்கிட்டு போவோம்.
ட்ரெயின் கீ எடுத்துப்போம். ட்ரெயின் கீ எடுத்துட்டாச்சு. போயிட்டு அங்கே உள்ளே வச்சிருப்பா. ஐயோ டேய் கிராண்ட்பா, ஏண்டா டக்குன்னு வந்துட்டாங்க. ஐயோ டேய் கிராண்ட்பா, ஐயோ டக்குன்னு வந்து பிடிச்சி விட்டாங்க. நான் போயிட்டு இருக்கேன், போயிட்டு இதெல்லாம் போடலான்னு போடுறேன், டப்புன்னு வந்துட்டாங்க. ஐயோ ஒரு நிமிஷத்தில் இவங்க உசுரே போயிடுச்சுடா. ஐயோ இப்போ அவங்ககிட்ட வர கன் இருக்குமே, அவ்வளோதான் போச்சு. போங்க எங்கேதோ இங்கே தான் ட்ரெயின்க்கு போகும். அதுக்கப்புறம் அந்த சுவிட்சை எடுத்துகிட்டு போய் இதில் வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அது என்னது, அதை வச்சதுக்கப்புறம் ஐயோ டே அதே மாதிரி செத்துருப்போண்டா நேரத்துக்கு. இந்த க்ரௌபாரை எடுத்துப்போம். கிராணி இப்போ எங்கே இருக்கு? என்ன இப்படி ஸ்டக் ஆயிடுச்சு? ஏதோ சவுண்டுக்கு வந்துருச்சு பாருங்க. சத்தம் போட்டுக்கிட்டே இருப்போம். உன் மண்டையிலையும் போட்டா கிராணி, இந்த க்ரௌபாரை வச்சு உன் பல்லெல்லாம் பிடுங்கி எடுத்துருவோம் பார்த்து. ஆஹா தப்பு பண்ணிட்டேன் கைஸ், ஏன்னா கிராணிக்கு தான் பல்லே இல்லையே. கிரெஞ்சிட கிராணி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பர், இதுதான் இப்போதைக்கு நமக்கு தேவை. நான் ஸ்பையா ஒரு 5 நாளுக்கு ஸ்பை வேலை பார்த்துருந்தேன் கைஸ். இப்போ பாருங்கள் என்னோடய ஸ்பை ஸ்கில்ஸ் எல்லாம். கிராணி இருக்கா போயிடுச்சா, இதுதான் என்னோடய ஸ்பை ஸ்கில்ஸ். இதெல்லாம் எனக்கு தேவையில்லடா, ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. ஐயோமா இப்போ ஜென்ரேட்டர் கேபிள் எங்கே இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு இந்த எலக்ட்ரிக் சுவிட்ச் இதோ இங்கேயே இருக்கட்டும் கைஸ். நம்ம இப்போ எங்கே போகணும்னா பார்த்துடுச்சுட்டு. ஏன் கிராணி உனக்குலாம் வர வேலையே இல்லையா? எனக்கு ஐயோ இங்கே இருக்கிறேன். இப்போ மட்டும் கிராணி வந்துச்சுன்னா செத்துருவோம் கைஸ். நம்ம எங்கே கிராணி? ஐசியூன்னு ஒரு டைலாக்லாம் போடுமே, அது எங்கே? ஐயோ வந்துட்டான்டா கிளம்ப வந்துட்டான்டா. இவன் தான்டா அந்த ஐசியூவை போட்டு நம்மளை ஐசியூவுக்கு அனுப்பி விட்ருவோம். பத்திரமா அதை இங்கே உட்காந்துக்கணும். கிராணி போயிட்டு கிழவங்கிட்ட மாட்டி விட்டுருச்சு போல. கிழவன் ஏதோ நம்மளை துரத்திட்டு வருவான். எனக்கு வர சவுண்டே கேட்கல, ஏன்னா எனக்கு ஒரு காது மட்டும் கேட்க மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. போயிட்டாங்க அவன். சவுண்டை குறைச்சிப்போம். நம்ம இப்போ கிச்சனுக்கு போயிட்டு அந்த ஸ்லெண்டரினா இருக்கிற இடத்துக்கு போகணும். இல்லை இப்படி சுற்றி போக. இப்போ நான் என்ன, ஓகே இப்போ நான் வந்து இதை திறந்து இதை கீழே கொண்டு வரணும். அந்த கேப்பில் ஏதோ இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துப்போம். சூப்பர், ஒன்றுமே இல்லை. அப்போ எதுக்கா இந்த வீட்டில் இதெல்லாம் இருக்குது? இல்லை இருந்தால் நம்ம நசுங்கி செத்துருவோமாங்க. அதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறதெல்லாம் இல்லை. அப்புறம் செத்துட்டோன்னே என்ன பண்ணுறது? ஐயோ டேய், ஏன்னா அது கிராணி வந்துச்சுன்னா சத்தம் போட்டுதானே கைஸ் வந்திருக்கும். சத்தம் போட்டுச்சா? உங்களுக்கு கேட்டுச்சுன்னா சொல்லுங்க. ஓகே, ஆனால் எனக்கு அந்த சத்தமே கேட்கல கைஸ். ஒரு வேளை என் காது அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கிறனால தான் கேட்கலையா? உங்களுக்கு கேட்டுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கேட்டுச்சுன்னு. ஓகே, இனிமேல் நம்ம பத்திரமா இருக்கணும். அதாவது பத்திரமா இருக்கணும்னா இந்த கிராண்ட்பா கிட்டேருந்து தப்பிச்சு போயிடணும். நம்ம இந்த வீட்டை விட்டு இந்த எலக்ட்ரிக் சுவிட்சை எடுத்துகிட்டு போய் வச்சுருவோம். ஏன்னா இது போடவே இல்லைன்னா அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது.
ஓகே டக்கு இது உள்ள என்ன இருக்குது? ஓ அந்த அந்த கட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு கிராணியோட சொட்டையில் போட்டுடணும். ஓகே இந்த சவுண்டு இப்போ கீழே உந்த சவுண்டுக்கு டக்குன்னு வந்துடுங்க. ஓகே இப்போ நம்ம வந்து போயிடணும். ஓகே ஓகே கிராணி மட்டும் வந்துருச்சு. ஏன்டா இந்த கிராணி வருது? ஓ அந்த சத்தத்துக்கு வந்துச்சு. அந்த கீழே அந்த டப்பா மூடி கீழே விழுறதுனால தான் வந்திருக்கு போல். ஈஸி மூட்லேயே இவ்வளோ கஷ்டமாக இருக்குண்ணா. எக்ஸ்ட்ரீம் மூட்லாம் எப்படிடா விளையாடுறாங்க அதான் கேஷ் எனக்குமே தெரியல. எங்கடா கிராணி? கிராணி எங்க காய்ஸ்? வரல போல. சரி வாங்க நம்ம மேலே போயிடலாம். ஓகே ஓகே பொறுமையாக போகணும். இப்போ நம்ம கிச்சனுக்கு தான் போகணும். எந்த பிரச்சனையுமே இல்லாமல் கிச்சனுக்கு ஓடிடுறாடே. டக்குன்னு ஓடு. எனக்கு சவுண்டே கேட்க மாட்டேங்குது கைஸ். அதுதான் இப்போ பிரச்சனை. ஏன்னா கிராணி கிராண்ட்பாலாம் வந்தாங்கன்னா சவுண்டு போட்டு தானே வருவாங்க. அந்த சவுண்டே எனக்கு கேட்க மாட்டேங்குது. அது கேட்கலன்னா எப்படி வருவாங்கன்னே நம்மளுக்கு தெரியாது. அதுதான் இப்போ பிரச்சனை. ஸோ சீக்கிரமாக இந்த காது சரியாகும். ஆக்சுவலி என்ன பிரச்சனைனா இந்த காதில் ஜவ்வு இருக்கும்ல, அந்த இயர்பட்ஸு அந்த காதில் பேக்ஸ் வந்து அந்த ஜவ்வை போய் அடைச்சிக்கிட்டு காது கேட்காம பண்ணுது. அப்பாடா ஜென்ரேட்டர் கேபிள் கிடச்சிட்டு கைஸ். இன்னும் ஒரே ஒரு பொருள் தான் நம்மளுக்கு தேவை. அது என்னது? இந்த ஆக்சிலரேட்டரு. அது கன்ஃபார்ம் இது அந்த பேட்லாக் கீ வைக்கிற இடத்துல தான் இருக்கும். ஸோ அதையும் போய் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஜென்ரேட்டர் கேபிளை போய் வச்சுட்டு வரணும். ஓகே ஓகே டக்குன்னு போயிட்டு கதவை சாத்திக்கணும். இல்லாட்டி கிராணி கிராண்ட்பாலாம் வந்துடுவாங்க. அப்பாடா எங்கே இங்கே வச்சுட்டு ஆன் பண்ணணும். ஆன் பண்ணுறா. ஏன்டா பண்ண முடியல? இப்போ நம்ம மறுபடியும் மேலே போயிட்டு அந்த உண்டிகோல் இருந்துச்சுல, அந்த உண்டிகோலை இப்போ எடுக்கணும். மேலே போடா. ஓகே இப்போ மேலே போனோம். போயிட்டு அந்த செகண்ட் ஃப்ளோரில் தான் உண்டிகோல் இருந்துச்சு, அந்த கிழவன் ரூமுக்கு முன்னாடி. அதை தான் எப்படியாச்சும் எடுக்கணும். ஓகே இது என்னது? க்ரௌபார். ஓகே ஓகே யாருமே இல்லை. இங்கே தான் இருக்குது அந்த உண்டிகோல். இப்போ நம்ம கீழே போகணும். போயிட்டு இப்போ கிராணி கிராண்ட்பாவை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளிடலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா வேலையும் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு இதோ இங்கேருந்து கல்லுலாம் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் கேஸ் நம்ம நேரம் இன்னும் ஒரு கல் கூட கிடைக்கல. தப்பாக சொல்லிட்டேன் போல. இதோ இங்கே ஒரு கல் கிடக்குது பாருங்கள். ஒரு கல் கிடச்சிருச்சு. கிராணி இதுவும் அங்கே தான் கைஸ் இருக்குது. இன்னொரு கல் கிடச்சிருச்சுன்னா ஓகே. இது கிடச்சிருச்சு. இப்போ நம்ம கிராணியை போட்டு தள்ளிட்டா கிராண்ட்பாவும் வந்துடுவான். அவனையும் நம்ம போட்டு தள்ளிடணும். கிராணி பின்னாடி பாரு. இந்த சவுண்டு போட்டால் பார்ப்பில்ல. இப்போ இங்கே பின்னாடியே வருது பாருங்க. இப்போ இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு அது இந்த கிராணிக்கு. நம்ம பார்த்தா என்ன? ஜெய் அது நம்மளை பார்க்கலன்னு நினைக்கிறேங்க.
இப்போ கிராண்ட் பவர் எங்கே இருக்கான், எந்த சைட்லேருந்து வரப்போகிறானே தெரியல. எங்கேருந்துடா வரப்போகிறான்? இந்த சைடா இந்த சைடா இந்த சைடா? இதோ ஐயோ மயக்கம் தான் கைஸ் போட்டிருக்காங்க. இன்னொரு கல்லை சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிக்கணும், இல்லாட்டி நம்மளை முடிச்சிருவான். 20 நிமிஷத்தில் முடிக்கிறேன்னு சொன்னேன், ஆனால் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்பாடா அதுவும் அங்கே ஒரு கல் இருக்குது, நம்ம பின்னாடியே போனால் முடிச்சு. ஓகே சூப்பர். இன்னும் அவன் மயக்கத்திலே இருந்தால் சூப்பராக இருக்கும். ஆமாம் கைஸ் மயக்கத்திலே தான் இருக்கும். அப்பாடா இதை இப்போ கீழே போட்டுட்டு நம்ம இதை எடுத்துகிட்டு போய் பார்ப்போம். இந்த பிளாங்க் எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு இப்போ இங்கே கீழே கிடக்குறான் பாருங்க, சேர்த்து போயிட்டான் பாவம். ஓ நடந்து தான் போகணுமாடா? ஐயோ இது தாண்டா ரிஸ்க்கு. நடந்து போகும்போது டக்குன்னு கிராணி வந்துச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம முடிஞ்சிரும். சரி நம்ம யாருமே இல்லை, சூப்பர். இப்போ இங்கேருந்து இந்த பலகையை வச்சுட்டு போகணும். வச்சதுக்கப்புறம் சப்போஸ் நான் பேசுகிற வாய்ஸ் அவ்வளோவும் கிளியராக கேட்கலன்னா மன்னிச்சிக்கோங்க, அடுத்த வாட்டி அப்பாடா நான் கைஸ் ஜெயிச்சிட்டோம் கைஸ். நம்ம ஒரு வழியாக ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஜெயிக்கிறோம். நான் ஃபஸ்ட் டைம் இந்த ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் வீடியோ போட ஆரம்பித்து ஃபஸ்ட் டைம் நம்ம கிராணி போட்டிருந்தோம். அப்போது விளையாடும் போது ட்ரெயின் எஸ்கேப் தான் அப்போ ட்ரை பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த ஆக்சிலரேட்டர் நான் போய் வச்சுட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். ஜென்ரேட்டர் கேபிள் போட்டேன், சுவிட்சு போட்டேன், ஆக்சிலரேட்டர் வச்சுக்கிட்டேன், ட்ரெயின் கியூவும் போட்டேன், ஆக்சிலரேட்டரும் வச்சுருப்பேன். வச்சுட்டு அதை திருப்ப சொல்லுவாங்கள்ல, அது திருப்புறதுக்கு கதவை திறந்துருந்தால் திருப்ப முடியாதுல்ல, அதான் பூட்டிட்டு வரேன். கிராண்ட்பா தான் அங்கேருந்து வந்தான், கதவை திறந்தான், வந்து டக்குன்னு நம்மளை என்னை பிடிச்சி கொண்டுட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அவ்வளோ கிட்டக்கு போய் நம்ம தோற்றோம். சரி கிராண்ட்பா பை பாய், நான் போயிட்டு வரேன், பை பாய். என்னடா ஃபஸ்ட் டைம் போகும்போது கிராண்ட்பா என்ன எங்கே கன்று காணுமா? உன் கன்று பட்டா. சரி கைஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். டாட்டா பை பாய்.